கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாக இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல இருந்த ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி உங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மறுபடியுமாக ஆண்டவரே, இங்கே இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை தந்ததற்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே வந்திருக்கிற அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். எல்லார் மேலேயும் கிருபையாயிருப்பீராக. ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டும் என்று உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தொடர்ச்சியாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில வாரங்களாக நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிறதை இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சகையு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன், கவனிங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே ஒரு மனிதன், அவன் பெயர் சகையு, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஆமென் அவரை பார்ப்பதற்காக தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவினுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள விரும்பி இயேசுவை பார்ப்பதற்காக தேடினான். இயேசுவை பார்ப்பதற்காக இயேசு பார்க்க வந்திருக்கிறார், தன் வீட்டுக்கு அருகில் வருகிறார் என்பதை அறிந்து இயேசுவை பார்ப்பதற்காக அவன் ஓடி சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையிலையும் உங்கள் இருதயத்திலும் ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு என்ன செய்வார், எல்லாரும் இயேசுவை தேடுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆமென். இந்த இயேசுவை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசு அன்புள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர் என்றெல்லாம் நாம் தியானிக்க கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு இன்னொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இயேசு எப்படிப்பட்டவர் என்று. ஆமென். இயேசு வருவதற்கு முன்பதாகவே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவராம்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் நாமம், அதனுடைய நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதிலே 5 விதமான இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை குறித்து அல்லது அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
இதிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறது என்னவென்றால், இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ளவர். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை இருக்கிறது, அவரிடத்துல பவர் இருக்கிறது. ஆமென். அந்த வல்லமையினாலே, அந்த பவர்னால ஆண்டவர் அநேக நன்மைகளை, கிரியைகளை அவர் செய்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். நம்ம வீட்டில் பவர் இருந்துச்சுன்னா லைட் எரிகிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர். அந்த வல்லமையினாலே அநேக காரியங்களை அவர் செய்கிறார், அநேக அதிசயங்களை அவர் செய்கிறார். அவருடைய வல்லமை பெரியது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை விட, பவரை விட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற வல்லமை தான் பெரிய வல்லமை. ஆமென். தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னென்ன காரியங்களை செய்கிறது என்பதை இப்பொழுது ஆமென் 3-4 காரியங்களை இயேசுவின் வல்லமை என்ன செய்யும் என்பதை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுவின் வல்லமை பெரியது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வல்லமையை தெரியாமல் இன்றைக்கு அநேக பேர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்து கொள்ளாமல் தவறான எண்ணங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு இயேசுவோடு கூட நடந்த, ஆமென், பேதுரு என்கிற ஒரு மனிதன், இயேசுவோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதும் பொழுது, ஆமென், பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமையை நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து அவர்கள் பிரசங்கித்ததை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே தான் இன்றைக்கு நான் ஆண்டுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய தெய்வீக வல்லமையினால் நிரப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம், வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அதனுடைய பின்பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு வசனமும் இதற்கு ஒப்பாயிருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து, அதாவது இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதாக இங்கே வாசிக்கிறோம். அந்த வல்லமை என்ன செய்ததாம்? அந்த வல்லமை புறப்பட்டு, ஆமென், எல்லாரையும் குணமாக்கினது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமை என்ன செய்யும்? குணப்படுத்தும். வியாதிகளை குணப்படுத்தும், பலவீனங்களை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, குணமளிக்கும் வல்லமை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வெளிப்படும் என்றால் அந்த மனிதனை அந்த வல்லமை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தொடும் பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த மனிதனை சுகப்படுத்துகிறது, அவனுடைய பலகீனங்களை மாற்றுகிறது, சுகவீனங்களை மாற்றுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வியாதிகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். வேதாகமத்திலே அநேக வியாதியஸ்தர்களை இயேசு சுகப்படுத்தி இருக்கிறார். இயேசு அற்புதமாய் விடுவித்திருக்கிறார். அவருடைய குணமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டு அநேக பேரை விடுவித்திருக்கிறதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நம்ம தியானிக்கும் பொழுது 38 வருடமாய் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்டையில் கடந்தான். 38 வருஷமாய். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நமக்கு தியானிக்கும் பொழுது 38 வருடமாய் ஒரு மனிதன் நடக்க முடியாமல்
ஒரு குளத்திற்கு பக்கத்தில் படுத்து கிடந்து, யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள்? எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய நிலைமை மாறிவிடாதா? என் சொந்த கால்களால் நடந்து ஆமேன் என் கடமைகளை நான் செய்துவிட மாட்டேனா என்கிற பலவேறு ஏக்கத்தோடு விருப்பத்தோடு அந்த மனிதன் காத்து கடந்தான். யாரும் அவனுக்கு உதவி செய்ய விரும்பவில்லை, வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த மனிதனை தேடி போனார், அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தார். ஆமென். 38 வருடமாய் படுத்து கடந்த மனிதன் ஒரே நொடியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து அவனை நடக்க பண்ணினார். இன்னுமாய் வேதத்தில் தியானிக்கும் பொழுது பேதுருவின் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மாமி ஆமென் காய்ச்சலால் படுத்த படுக்கையாய் கிடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் அருகிலே கடந்து சென்று அவர்களை தொட்டு அந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்தினார் என்று நாம் தியானிக்க முடியும். இன்னும் திமிர்வாதக்காரர்களின் வியாதிகளை இயேசு சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். பாரலைஸ் ஆனவர்கள், பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட, திமிர்வாதம் என்பது பாரலைஸ், பக்கவாதம். அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே கடந்த ஒரு மனிதனை இயேசு சுகப்படுத்தி அவனுடைய பக்கவாதத்தை, அவனுடைய திமிர்வாதத்தை இயேசு சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அநேக குஷ்டரோகிகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம் வல்லமையினாலே சுகப்படுத்தினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. ஒரு மனிதன் சூம்பின கையை உடையவனாய் இருந்தான். ஒரு கை தான் அவனுக்கு நல்லா இருக்கும், இன்னொரு கை கொஞ்சம் கட்டையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை ஸ்தோத்திரம் சுகப்படுத்தி அவனுடைய கை மறு கையை போல மாறினதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். இன்னுமாய் அநேக பேர் மரணத்தின் பிடியில் இருந்தார்கள். மரணம் அடைந்தவர்களை கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரித்து போன லாசரு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4 நாட்களுக்கு பிறகு, 4 நாட்கள் ஆன பிறகும் இயேசு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து அந்த மனிதனை கல்லறையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். இயேசு அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். தேவ ஜனமே, ஆமேன், ஸ்தோத்திரம். மரித்து போன ஒரு வாலிபனை, ஆமேன், கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருந்த ஒரு வாலிபனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆமேன் தம்முடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்பி அந்த தாயாருக்கு, அந்த வாலிபனின் தாயாரை ஆறுதல் படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, 12 வயதான ஒரு சிறு பெண் அவர்கள் மரித்து வீட்டிலே ஆமேன் வைத்திருந்த பொழுது, அப்பொழுதுதான் மரித்து வீட்டிலே வைத்திருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு கடந்து சென்று அந்த சிறு பெண்ணை பார்த்து எழுந்திரு என்று சொல்லி அந்த சிறு பெண்ணுக்கு ஆமேன் தன் வல்லமையினாலே உயிரை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்ட வியாதியையும் சுகப்படுத்துகிற தெய்வம், எவ்வளோ பெரிய நோய்களையும் நீக்குகிற தெய்வம், எப்படிப்பட்ட வியாதி என்றாலும் சுகப்படுத்துகிற தேவன். இயேசுவால் சுகப்படுத்த முடியாத வியாதி என்பது ஒன்றுமே இல்லை. என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஒருவேளை உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், சுகவீனமாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், இந்த இயேசு, நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். இவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், இவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேன். இந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழும்பச் செய்த இயேசு, 38 வருடமாய் நடக்க முடியாமல் இருந்த மனிதனுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அவருடைய குணமளிக்கிற வல்லமையினாலே உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள நீ விரும்புவாயானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, குணமளிக்கும் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறது என்று தியானித்தோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது என்று பார்க்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இங்கே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது? அவர் தன் வல்லமையினால்
அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக பேருடைய மனிதருடைய வாழ்க்கையிலே சாத்தானின் போராட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் சாத்தானின் பிடியில் சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இருளின் பிடியிலே சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சாத்தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். சாத்தானின் கிரியைகள் குடும்பங்களை பிரித்து விடுகிறது, சண்டையை எழுப்புகிறது, ஆமென், பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது, குழப்பங்களை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். சமாதான குறைவுகளை இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சாத்தான் விதைத்து கொண்டிருக்கிறான். தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர். இந்த சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவஜனமே, அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், சாத்தான் என்ன செய்வானாம்? அவன் மனிதர்களின் கண்களை குருடாக்கி விடுவான், மனிதர்களின் செவிகளை கேட்க விடாதபடிக்கு மந்தமாக்கி விடுவான். சாத்தானும் பலகீனங்களை கொடுக்கிறான். பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டால் அவன் அலைந்து திரிய பண்ணுவான். அவனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்காது. எதற்கு அலைந்து திரிகிறோம் என்று அவர்களுக்கே தெரியாது. சரியா வேலைக்கு போக மாட்டாங்க, அங்கே எங்கே மலைந்து கொண்டே இருப்பார்கள். வீட்டிலே அவர்களால் இருக்க முடியாது. சில குறிப்பிட்ட நபர்களினாலே வீட்டில் உட்கார முடியாது, வெளியே போயிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள உட்கார முடியாத அளவில் ஏதோ ஒரு சக்தி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை அவர்கள் உணருவார்கள். இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். சில பிசாசின் கிரியைகள் என்ன செய்யும்? சரியாய் வஸ்திரம் தரிக்க விடாதபடிக்கு, ஆமென், அந்த பிசாசின் கிரியைகள் சில மனிதர்களை பாதிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இன்னுமாய் பிசாசின் கிரியைகள் மனிதர்களை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர்களை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மரணத்திற்கு நேராய் நடத்தும். சாத்தானின் கிரியைகள் மனிதர்களை, ஆமென், தற்கொலைக்கு நேராய் நடத்தும், மரணத்திற்கு நேராய் நடத்தும். தேவஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, ஆமென், இப்படிப்பட்ட அனுபவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்களுக்கு அறிமுகமான யாரோ ஒருவர், உங்க பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்க உறவினர்களாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு சிக்குண்டவர்களாய் அதிலிருந்து விடுதலை பெற தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு பிசாசின் போராட்டங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையோ, உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லையோ, ஆமென், வருமானங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் போய்கொண்டிருக்கிறதாய் உணர்கிறீர்களோ, அல்லது இதே போல பிசாசின் போராட்டத்தில் சிக்கப்பட்டு இரவு நேரத்தில் தூங்க முடியாம, அல்லது சில பேர் வீட்டில் உட்கார்ந்து இருக்க முடியாம தற்கொலை எண்ணத்தோடு இன்னைக்கு நீங்களோ அல்லது உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவினுடைய வல்லமை இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். இயேசு சுகம் கொடுக்க முடியும். இயேசு அற்புதம் செய்கிற தெய்வம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசுவால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். ஏனென்றால் இயேசு ஒருவரே சாத்தானை ஜெயித்தார். இயேசு ஒருவரே சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி அவர் ஜெயித்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட மரண கட்டுகளில் இருக்கிறவர்கள், சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசுவால் கூடும், இயேசுவால் முடியும். இயேசு வல்லமையுள்ளவர். உங்க குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசுவினுடைய வல்லமை எப்படிப்பட்டது? இயேசு வல்லமையுள்ளவர் தான். இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்டதாம்? ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனுடைய பின்பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஆமென். நசரேனாகிய இயேசு அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நசரேனாகிய இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவராயிருந்தார். இயேசுவினுடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவருடைய வார்த்தையிலேயே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை அவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையே, ஆமென், ஸ்தோத்திரம், பெரிய அற்புதங்களை செய்துவிடும்.
உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வசனம் உங்களுக்கு கிடைச்சதுனாலே அந்த வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த வசனத்துல இயேசுவின் வல்லமை இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதற்கேற்ப கிரியைகளை உங்க வாழ்க்கையில் அது செய்துவிடும். தேவ பிள்ளைகளே, ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் ஆமென் கடலிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்தார் படகிலே. ஆமென் காற்றும் கடலும் கொந்தளித்தது, சப்தமிட்டது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இறையாதேன்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த கடல், ஒட்டுமொத்த கடலும், கொந்தளித்து கொண்டிருந்த கடல் அமைதலாய் மாறி போனது என்று ஆமென் சத்திய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு கடலை பார்த்து புயலை பார்த்து அமைதலாய் இருன்னு நம்ம சொன்னா அது எப்படி நிற்கும்? நிற்கவே நிற்காது. ஆனா ஆமென் இயேசு கிறிஸ்து சொன்னா அது நிற்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் இறையாதே என்று சொன்னார், அது இறையாமல் அமைதலாய் மாறிவிட்டது. இந்த உலகம் முழு, நாம் வாழுகிற இந்த உலகம் முழுவதையும் படைத்தது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம் வல்லமை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் தன்னுடைய வசனங்களை மக்களுக்கு கொடுத்து அவர் தம் வல்லமை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த வல்லமை உங்களுக்கு தேவை என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். அவர் ஏதாவது வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தை விசுவாசியுங்கள். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் நூறத்தனையாய் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் வல்லமை. இயேசுன்னு சொன்னாலே ஆமென், இயேசுன்னு நீங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாலே ஏதோ ஒரு வல்லமை, ஒரு பவர் உங்களை ஆளுகை செய்கிறதை பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்தில் கூட வல்லமை, இயேசு என்கிற பெயர்ல கூட அந்த வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமையில் அவருடைய நாமமே பெரியது என்று வாசிக்கிறோம். இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆமென் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவே, இயேசு இயேசு இயேசுன்னு அந்த பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தாலே அந்த நாமத்தின் வல்லமை உங்களை சந்திக்கும். அந்த நாமத்தின் வல்லமை உங்களை விடுவிக்கும். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இந்த வல்லமை உங்களுக்கு தேவையா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமென், இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குணமளிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று நாம் தியானித்தோம். இந்த வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, இயேசு இயேசு இயேசுன்னு ஒரு நாளில் பல நேரங்கள் இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லும் பொழுதே அந்த பெயர்ல இருக்கிற, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்களை சந்திக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை விடுவிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். இது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசுவினுடைய வல்லமையை நீங்கள் நம்ப வேண்டும். இயேசுவின் வல்லமை என் வியாதியை நீக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் வல்லமை என் குடும்ப சூழ்நிலையை மாற்றும், என் வறுமையை மாற்றும், என் தரித்திரத்தை மாற்றும், இந்த கடன் பிரச்சனையை மாற்றும், என் குடும்பத்தில் சமாதானத்தை இயேசு தருவார் என்பதை நீங்கள் இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும். அப்பொழுது இயேசு வல்லமையாய் வெளிப்படுவார். அது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, உங்க வல்லமை எனக்கு வெளிப்படுத்தும். இயேசுவே, என் வறுமையை மாற்றும், என் கடனை மாற்றும், எனக்கு ஒரு வழியை காண்பித்தருளும், என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று இயேசுவேன்னு நீங்க விசுவாசத்தோடு நீங்க கூப்பிடுவீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, நீங்க கூப்பிடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறதை நீங்கள் உணர முடியும். இந்த நேரத்திலும் தேவஜனமே, ஆமென், இயேசுவின் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்க வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு இயேசு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் அன்றைக்கு எப்படி அந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தாரோ அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு இயேசு விரும்புகிறார். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்கன்னு ஜெபிங்க.
ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் சூழ்நிலை மாறுகிறதை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கிறதை பார்ப்பீர்கள். ஆமென். எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிருக்கலாம். இயேசுவையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இயேசுவையும் அறிக்கை செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை சுகப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஏசப்பான்னு இயேசுவே இதை நம்ம கூப்பிட போகிறோம். நம்பிக்கையோடு கூப்பிட போகிறோம். இந்த ஜெபம் முடிகிறதோடு உங்கள் ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசுவே என் சூழ்நிலையை மாற்றுங்க நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. நிச்சயமா இயேசு சுகம் தருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதோ நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கூட இயேசு உங்கள் வாழ்க்கையில் தன் வல்லமையை விளங்க பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலையை தாழ்த்தி இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் கடனை மாற்றும். இயேசுவே இந்த வியாதியை மாற்றும். நீர் வல்லமையுள்ளவர் அல்லவா? என்னுடைய பிரச்சனையை மாற்றும். இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும் என்று ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களோடு கூட நானும் இணைந்து ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய சமூகத்தில் வாஞ்சையோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மேன் தொலைக்காட்சியின் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாய் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் தொடும் ஆண்டவரே. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை சுகப்படுத்தும். உம்முடைய வல்லமை அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று தியானித்தது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த பகுதியில் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமோ அந்தந்த பகுதியில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். யார் யார் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல உங்க வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்தந்த பகுதிகளிலே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய கைகளிலே தருகிறோம். ஆசீர்வதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இதே போல தேவ சமூகத்தை விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.